ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, உங்களது திருமண வாழ்க்கை எப்படி அமையும், காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு @IM துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே @IM மீனம், @IM கன்னி ராசி, @IM விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும். சித்தர்கள் அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த 2 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க. அது முதல் விஷயம். இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு, சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இந்த இரண்டையும் உங்களால் முயற்சிக்க கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்குங்கிறத நீங்கள் ஒருவேளை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது குறித்த விஷயங்களை எங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து இறை வழிபாடுகள் செய்யும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது. இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இதனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளது. இந்த மாதிரியான சந்திராஷ்டிரம தினத்துல 4 விஷயங்களை நீங்க முக்கியமாக கவனிக்கணும். அப்படி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக ஸ்மூத்தாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. அந்த 4 விஷயங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மனப்பக்குவம் கண்டிப்பாக சோதனை செய்யப்படுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். முதலாவதாக நீங்கள் பேராசைப்படாமல் இருக்கணும் நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி தரப்போவது உங்களுடைய குழந்தைகள் தான் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க. நட்பு ஆழமாகும் பொழுது ரொமான்ஸ் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள், உங்களது நட்புறவுகளை அடுத்த கட்டத்திற்கான ஒரு மாறுதல் இன்றைய தினம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எந்த ஒரு புதிய திட்டத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அப்போதான் உங்க மனசு அமைதியா இருக்கும். இன்றைய தினம் முதலாவதாக நீங்கள் பேராசையை ஒழித்து விட வேண்டும் நண்பர்களே. மனதில் பேராசையே இருக்கக்கூடாது. நிறைய பேர் உங்க ஆசையை தூண்டி விடுவாங்க. ₹1 கொடுத்தா 1 கோடி ரூபா தரன்னு கூட சொல்லுவாங்க. நீங்களும் உங்க கையில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் போட்டீங்க அப்படின்னா, முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ₹1 கூட திரும்பி வராது. ஸோ உங்க பணத்தை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். எந்த விதமான அவசிய செலவுகளுக்கு மட்டும் வெளியிடுங்க. மற்றபடி உங்க பணத்தை நீங்க ரொம்ப பத்திரமா வெளியெடுக்காம வச்சுக்கிறதா நல்லது நண்பர்களே. பேராசை இன்றைய தினம் உங்களுக்கு முதலாவதாக எதிரியாக அமைகிறது. இரண்டாவதாக நீங்கள் மனசுல தைரியத்தோடு செயல்படணும். தேவையில்லாத பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதையே நினைச்சிட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாது. சில விஷயங்கள் நடந்திருக்காது, ஆனால் நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு பிரம்மை ஏற்படும். அதனால உங்க நேரம் வீணாகிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்க நண்பர்களே. மூன்றாவதாக நீங்கள் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கான நேரம் வரும்பொழுது பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது வாக்குவாதங்கள் செய்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நீங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு கனிவாக பேசுங்க. எந்த விதமான கடுஞ்சொற்களையும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் விளையாட்டான பேச்சுக்களை கூட, கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கூட குறைச்சிக்கிறது நல்லது. மேலும் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது யார்கிட்டையும் யோசித்து நிதானித்து உங்களால் ஒரு தடவைக்கு 2 தடவை முடியுமா, செய்ய முடியுமா, எப்படி செய்ய போறோங்கிற ஒரு பிளானை ஏற்படுத்திட்டு வாக்குறுதிகள் கொடுக்கலாம். இல்லைன்னா வாக்குறுதிகள் கொடுக்காம இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களே. இந்த தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்கள் பேச்சுக்கள் நீங்கள் குறைச்சிக்கிறது மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. கடைசியாக இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தியாகணும் நண்பர்களே.
கொஞ்ச நேரம் கோபம் கூட பெரிய மாற்றுதல்களை, தவறான மாற்றுதல்களை உங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்திடுங்கிறதுனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும் நண்பர்களே. பழைய சிக்கல்களை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதுசா எதுவும் இன்னைக்கு ஆரம்பிக்காதீங்க. ஏற்கனவே செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். நீங்கள் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. மனசுல தேவையில்லாத பயம், பதற்றம் ஏற்படலாம். அதெல்லாம் நீங்க பொறுமையை கடைபிடித்து அதை நீங்கள் வெல்ல வேண்டியது அவசியம் நண்பர்களே. இந்த தினம் மனசுல கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இந்த தினம் நீங்கள் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த தினம் வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யுங்கள். புதுசா எதுவும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது மாணவர்களாக இருக்கலாம், அலுவலக பணியில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், காதல் வயப்படக்கூடிய காதலர்களாக இருக்கலாம். இன்ற தினம் நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமா இருங்க. வெளி உணவுகளை தவிர்ப்பது உங்க ஆரோக்கியத்திற்கு நீங்க நல்லது நண்பர்களே. முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் நண்பர்களே. சோதனைகள் கொஞ்சம் இருந்தாலும் இந்த தினம் உங்களால எல்லா சோதனையும் கடக்க முடியும். இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த தினம் மிக மிக சூப்பரான ஒரு நாளா உங்களுக்கு அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தில் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ப்ரௌன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க பழைய சிக்கல்கள் ஏதாவது தீர்க்க போறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. முடிந்த அளவுக்கு உங்களுடைய சிக்கல்களை நீங்கள் சமாளிப்பதற்கான தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. மனதில் ஒரு விதமான பதற்றம் ஏற்படலாம், ஆனாலும் அது நீங்கிவிடுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்கள், கவனமா செய்யுங்க. இன்னைக்கு உங்க பணிகள் எல்லாமே சிறப்பாக அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பண நெருக்கடினால மன அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம், ஆனாலும் அது சரியாகிவிடும். இன்றைய தினம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். விளையாட்டான பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சோதனைகள் நிறைய இருந்தாலும் உங்களால் எல்லாத்தையுமே வெல்ல முடியும் நண்பர்களே. அதுக்கு நான் மேலே சொன்ன 4 விஷயங்களை, முன்னாடி சொன்ன 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தினம் வெளியில சாப்பிடாதீங்க, வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. அப்போதான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நிதானித்து உங்களால் முடியுமாங்கிறத ஒரு இடைக்கு யோசித்து நீங்கள் வாக்குறுதிகள் கொடுப்பது நல்லது. மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளுங்க. பிடித்தமான வேலைகளை செய்யலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.